அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிஜி. டிஎன்ஏ 2025 ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் பார்த்தா மாணவர்களும் பெற்றோர்களும் அதிகமாக இன்ஜினியரிங் துறைக்கு ஆர்வம் காட்டியிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கிட்டத்தட்ட 1,45,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்களோட சீட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 40,000 சீட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ as per அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்டர் படி ஆல்மோஸ்ட் நிறைய கல்லூரிகள் தொடங்கப்பட்டு விட்டன ஃபர்ஸ்ட் இயருக்கு. அண்ட் நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா August 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சின்ன அனாலிசிஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கம் வித் குட் பிளேஸ்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஓடும்போது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பேர் உங்கள் கூட ஓடுறாங்க, அதில் நீங்கள் எத்தனாவது ஆளாக வர்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வருடமும் லாஸ்ட் இயர் மாதிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஏஏடிஎஸ் அண்ட் தென் இசி அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், அப்புறம் தான் அது டிபார்ட்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த வகையில் இன்னும் இந்த வருஷமும் 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வேகன்சி இருக்குது அண்ட் கேட்டகரி வைஸ் எந்த மாதிரியான வேகன்சி இருக்குது அண்ட் முக்கியமாக எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் இதெல்லாம் இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் பார்க்கும்போது நம்ம 7.5ல ஓவராலாக 13,000 சீட்ஸு. இப்போ நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டும் பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,73,241 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாமே சேர்த்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 1,45,265 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீட்ஸை எடுத்துருக்குறாங்க. ஸோ வேக்கன்ட் சீட்ஸ் ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 27,976 சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்வம் காட்டிக்கிற காரணத்தால் 83.85% சீட்ஸ் ஓவராலாக ஃபில் ஆகிருக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்த வரையும். இதில் ரவுண்ட் வைஸ் பார்ட்டிசிபேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் 1ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா 39,145 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் 1ல அலோகேட் ஆயிருந்தாங்க. பட் உங்களுக்கு சீட்ஸ் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 26,736 தான். இதில் ஆப்சன்டீஸு, சீட் அலோகேஷன் ஆகாதவங்க, ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லேருந்து மேபி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2க்கும், சில பேர் வந்து ஆப்சன்ட்டு, சில பேர் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ரவுண்ட் 1ல 68.3% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 பொறுத்தவரை ஓவராலாக பார்த்தீங்கன்னா 98,565 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அலோகேட் ஆகிருந்தது. அதில் ரவுண்ட் 1 கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து 53,900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி தான் ஃபில் ஆகிருக்கு. 54.7% அவுட் ஆஃப் 98,000. அப்போது நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 2ல தான் பெரும்பாலான மாணவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த அனாலிசிஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது காரணம் 178 கட் ஆஃப்லேருந்து 143.03% கட் ஆஃப் இல்லையா, அதில் நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எவ்வளோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் தப்பு பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் தப்பான கைடன்ஸு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிற கைடன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமலேயே ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணி நிறைய பேர் காலேஜ் பிடிக்கல, எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு காலேஜ் பிடிக்கல, இந்த காலேஜ் பற்றின அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 54% வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருந்தாங்க. அண்ட் ரவுண்ட் 3 பொறுத்தவரையும் ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,01,589 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அலோகேட் ஆகிருந்தது. அதில் ரவுண்ட் 2லேருந்து நிறைய பேர் ரவுண்ட் 3க்கு ஜம்ப் ஆகி ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க நம்ம எதிர்பார்த்துருக்குறோம். அதில் 64,629 தான். பட் இந்த 1 லேக்கு தான் பார்த்தா நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 63.6%. பட் ரவுண்ட் 2லேருந்து கொஞ்சம் ஜம்ப் ஆனாங்க இல்லையா, அதை நம்மளால் எடுத்துக்க முடியல, ரைட்? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2,39,299ல் எக்ஸாக்டாக ஆஸ் ஆஃப் நவ் 1,45,265 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ரவுண்ட் 3 பொறுத்தவரையும் இப்போ தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு இல்லையா. ஸோ 17th நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். யாரெல்லாம் அக்செப்ட் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் அப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் 17th டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி, ரைட்டுங்களா? ஸோ அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு அடுத்த 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு 83.85% ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 78% தான் ஃபில் ஆகிருந்து. இன்னும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்லாம் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 88% ஃபில் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், ரைட்னா? ஸோ ஒரு 12% ஆஃப் சீட்ஸ் தான் வந்து வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நிறைய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கல்லூரிகளில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. மேபி அதெல்லாம்
சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலில் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இனியும் 30% 40% சீட்ஸ் அவங்க ஃபில் ஆனால் தான் அவங்களால இன்ஜினியரிங் காலேஜை கொஞ்சம் நடத்த முடியும். ரைட்டுங்களா? ஸோ கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது குமுலேட்டிவாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு தான் நம்ம எடுக்க முடியும். ரவுண்ட் 3க்கு இப்போ தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல சேர்த்து ரவுண்ட் 3 மொத்தமாக பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலோகேட் ஆனது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஓசியில் 50%, பிசியில் 45%, பிசிஎம்மில் 6%, எம்பிசியில் 30%, எஸ்சியில் 20%, 23%, எஸ்சியில் 5%, எஸ்டியில் 2%. இந்த மாதிரி ஓவராலாக 1,70,241 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் 65.9% அண்ட் பிசியில் 43.7%, பிசிஎம்மில் 41.0%, தட் இஸ் எம்பிசியில் 42%, எஸ்சியில் 27%, எஸ்சியில் 17%, எஸ்டியில் 14%. இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிசி கேட்டகரியிலையும் எம்பிசி பிசிஎம் இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. ரைட்டுங்களா? இல்லைனா கண்டிப்பாக பிசி கேட்டகரியில் இன்னுமே ஒரு 52% கண்டிப்பாக வந்திருக்கும். ரைட்? அண்ட் தென் ரொம்ப லோவாக ஃபில் ஆனது பார்த்தீங்கன்னா எஸ்டி தான் 14% சீட்ஸ் தான் ஃபில் ஆகுது. இது வந்து ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அனாலிசிஸ் மட்டும்தான். அதே நம்ம கேட்டகரிஸ் உங்களுக்கு கிராஃபாக பார்க்கும்போது ஸோ அகைன் ஓப்பன் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 60% ப்ளஸ், பிசியில் பார்த்தீங்கன்னா 42%, பிசிஎம்மில் 41%, எம்பிசியில் 42%, எஸ்சியில் 25%, எஸ்சியில் 17%, எஸ்டியில் உங்களுக்கு 14%. ஸோ அது எப்படி சார் வந்து உங்களுக்கு நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து சீட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3லையும் கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1,45,000 சீட்ஸ் தான் ஓவராலாக. அதுலேருந்து மேபி இன்னும் ஒரு 5,000 பேர் சேர்த்தாலுமே 1,50,000 பேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா 25,000 சீட்ஸ் கண்டிப்பாக வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இது 7.5 இதெல்லாம் சேர்த்தா அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 30,000 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 3 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் எடுத்த கல்லூரி வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள்கிட்டே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. தி மே ஹாவ் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், இல்லை நீட்டுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சம்திங் லைக் ஏதோ ஒரு இதுக்கு போகலாம்னு நினச்சி அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கும். அவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. அந்த வகையில் மினிமம் ஒரு 8,000லேருந்து 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஓவரால் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஓசி கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபில் ரேட் 65.9% அப் டு ரவுண்ட் 2 வரையும். அண்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஃபில் ரேட்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் பார்க்கும்போது எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி சீட்ஸ் எடுக்கலாம். ரைட்டுங்களா? பட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சிஏ சீட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு அதனால தான் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி அப்படின்றது நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் எஸ்சிஏ சீட்ஸ்லேருந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 46.5% வித் ஜம்ப் டு 83.85% ஆஃப்டர் ரவுண்ட் 3. கண்டிப்பாக ரவுண்ட் 3 வந்து ரவுண்டு 2ல் 46.5 வரையும் இருந்த இது ரவுண்ட் 3 முடியும் போது ஓவராலாக 83.85 ஜென்ரலுக்கு மட்டும் ரைட்டுங்களா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ராக்சிமேட்லி 27,800 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கண்டிப்பாக 10,000 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஏஐடிஎஸ், இசிஇ அண்ட் தென் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ நீங்கள் படிக்கிற துறையில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் டாப் வந்து ஒரு 1,000 10,000 அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களால் நல்ல ஜாப் வாங்கிட்டு வெளியில் வர முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஷார்ட்ஸாகவும் நம்ம வீடியோஸில் டீட்டெயில் வீடியோவும் நிறைய இது கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.